ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல் மல்லிகா சரவ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய சாட்டர்டே ரொட்டீன் vlog வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய சாட்டர்டே ரொட்டீன் vlog தான். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தம்பிக்கு சரி அவனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு உப்புமா கிளறலான்னு சொல்லிவிட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு அவனுக்கு உப்புமா கிளறி கொடுத்து அவனை ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்தினா தான் நான் எந்த வேலையும் செய்ய முடியும். இல்லைன்னா என்னை வேலை செய்யவே விட மாட்டான். ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பான். அதனால் சரி அவனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்புமா செஞ்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா அவன் சும்மா கிளறி கொடுத்தா சாப்பிட மாட்டான். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தாவும் அதை நல்லா சாப்பிடுவான். அந்த ஃப்ளேவர் அவனுக்கு பிடிக்கும், இல்லைன்னா சாப்பிட மாட்டான். குழந்தைங்க சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா 1 வாய் 2 வாய் தான் சாப்பிடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்தா தான் அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. சும்மா எண்ணெயில் ஊற்றி வறுத்து கொடுத்தோம்னால சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். அப்புறமா பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருந்தான். கூப்பிட்டு வச்சு சூடார வச்சு ஊட்டினோடனே சாப்பிட மாட்டேன்னு ஃபஸ்ட்டு இது பண்ணினா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் காமிச்சோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். குழம்பு பார்த்திங்கன்னா அம்மா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சாதம் மட்டும்தான் வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் அரிசி தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு விளக்கு கழுவிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அரிசி தண்ணியில் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து போட்டு சரி விளக்கி முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சாச்சு. சிங்கெல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் பார்த்திங்கன்னா செலவெல்லாம் கொஞ்சம் கொட்டி வைக்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாமே டப்பாவில் தான் போட்டு வச்சுருப்பேன். சரி கொஞ்சம் அப்போதைக்கு கைக்கு சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி எடுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த 7 கப் வச்சு செலவு பாக்ஸில் எல்லாம் கொட்டி வச்சேன்னு சொல்லிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து தாளிக்கிறதுக்கு. அதனால் அதில் கொட்டி வைக்கிறதுக்காக அதெல்லாம் அதில் கொட்டி வச்சுட்டு இதில் போட்டு வச்சிட்டோம்னா தாளிக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றா எடுத்துகிட்ருக்கணும். இதில் கொட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் எல்லாம் தாளிக்கும் போது சமைக்கும் போது ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த பாக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். தானிய ஐட்டம், மிளகாத்தூளெல்லாம் அதெல்லாம் சரி டப்பாவில் மாற்றி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் வெயிலில் காய வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எல்லாம் அடுக்கியாச்சு. பார்த்திங்கன்னா செலவெல்லாம் நீட்டாக அடுக்கி எல்லாம் பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கியாச்சு. இப்போ கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரூம்லாம் கூட்டி விட வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டிருந்தேன். இந்த துணியெல்லாம் மடிக்காமல் இருந்துச்சு. அப்புறம் அந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு துணியெல்லாம் மடிச்சிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அவன் துணியே மடிக்கவே விடலை தம்பி. எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையும் மடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா எல்லா துணியும் மடித்து முடிச்சாச்சு. இப்போல்லாம் எடுத்து ஸ்டாண்டில் அடுக்கிறது தான். அப்புறம் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு தம்பி எடுத்து கொடுத்தான் அடுக்கிறதுக்கு. நான் கூட எல்லாம் களைச்சிடுவான்னு நினச்சேன். ஆனால் அவன் ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு. கிளைமேட் ஒரு மாதிரி மழை வந்துருச்சு. அப்படியே ஸ்டார்ட் ஆகி கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூடாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதுக்கு தான் வந்து நாங்கள் பஜ்ஜி சுட்டிருந்தோம். அம்மா தான் செஞ்சு கொடுத்தாங்க. கடல மாவு இருந்துச்சு, வெங்காய மிளகாலாம் போட்டு பஜ்ஜி சுட்டு கொடுத்துருந்தாங்க. நான் உள்ளே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா சுட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கும் தம்பிக்கும். 2 பேரும் சாப்பிட்டுட்டு செம்மையாக அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.